பொல்லாததையே ரெட்டிப்பாய் இனிதே ஆகும் இரவு பகலாய் பொல்லாததுவே புலர் கதிராய் பொழுதும் விரிக்கும் புதுமலராய் கொல்லா பாயும் கணையாக குறிப்பார் தெரிவார் வல்லராய் நில்லா உலகில் நிலைத்திடவே நிலைக்கச் செய்வாய் பற்பலவாய் என்ற கவிதைக்கு ஏற்ப தன்னுடைய அரசியல் பணி மற்றும் சமூக சேவைகளை அழுகுற செதுக்கி வருபவர். தன் அரசியல் ஈடுபாட்டால் மாமன்ற உறுப்பினராக மட்டுமின்றி தன் மக்களுக்கு தொண்டுகள் செய்வதில் அதிக ஆர்வம் உடையவர். 1996 மாமன்ற உறுப்பினராக பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன் அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். இவரின் பேச்சுக்களால் மக்களின் மனதை வென்று தன் பணிகளை மென்மேலும் திறம்பட செயலாற்றியவர். விளக்கின் கனலை கொண்டுதான் பல விளக்குகளை ஏற்ற முடியும் என்பதை போல தன்னுடைய சமூக சேவை என்ற விளக்கை மக்கள் மனதில் விதைக்க ஆரம்பித்தார். தன்னுடைய பயணம் அரசியல் சார்ந்தது மட்டுமின்றி சமூக சேவைகளில் தன்னை அர்ப்பணித்தவர். இவரின் சமூக சேவைகள் பெரும்பாலும் பெண்களை சார்ந்தே உள்ளது. பெண்களின் கல்வி, பெண்களின் முன்னேற்றம், பெண்களின் சுதந்திரம் ஆகியன. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற போக்கில் பெண்களை இழிவுபடுத்தும் நிலையை மாற்றுவதில் அதிக ஈடுபாடு காட்டியவர். நாட்டுக்கு நன்மை செய்ய நினைப்பவர்கள் பெண்களின் அடிமை நிலையிலிருந்து மீட்டெடுத்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்ற போக்கில் தன்னுடைய சமூக சேவையில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்தவர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியாரின் பொன்மொழிக்கு ஏற்ப தன்னுடைய சேவையில் சுவாசம் என்ற அமைப்பை உருவாக்கி அதில் பெரும்பாலும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவே ஏற்படுத்தினார். பெண்கள் தன் சொந்த காலில் நிற்பதற்காகவும் மற்றும் தன்னுடைய வாழ்வாதாரங்கள் அறிந்து செயல்படுதல் போன்ற உரையாடல்களை பல கிராமங்களில் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கியவர். மேலும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான ஆசிரமம் அமைத்து அவர்களை பாதுகாத்து வருகிறார். வளரும் என்ற திட்டத்தின் மூலம் பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து குழந்தைகளை காப்பாற்றும் திட்டத்தினை அமைத்து அதனை செம்மையுடன் செயல்படுத்தி வருகிறார். இன்னர்வீல் சங்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல சாதனைகளை செய்துள்ளார். இதனால் சேலத்தில் இருக்கும் பெரும்பாலான ஆதரவு இல்லங்கள் இவரால் துவங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் விரும்புவது சமய வாய்ப்புகளையும் சம உரிமைகளையும் தான், பரிதாபத்தை அல்ல என்று மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு ஒலிம்பிக் விளையாட்டுகள் போன்ற விளையாட்டுகளை நிகழ்த்தி அவர்களை ஊக்கப்படுத்தியும் அவர்களின் குறைகளை நிறைவாக மாற்றும் வண்ணம் தன்னுடைய செயல்பாடுகளை செவ்வனே செய்து வருபவர். இவரின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் தமிழ்நாடு செரிஃபல் பார்சி விளையாட்டு சங்கத்தின் விளையாட்டு வீரர்கள் உலகளாவிய முக்கியத்துவம் பெற்றுள்ளனர். 2021 முதல் மாநில சாம்பியன்ஸ் போட்டிகளில் 2024 ஆண்டில் 100 முதல் 400 விளையாட்டு வீரர்களாக வளர்ந்தனர். சர்வதேச அளவில் அவர்கள் 2023 ஆண்டு உலகத்திறன் விளையாட்டு போட்டிகளில் தாய்லாந்து தடகளத்தில் 12 பதக்கங்களையும் 2024 ஆண்டு பதிப்பில் 7 பதக்கங்களையும் பெற்றனர். 2023 ஆண்டில் ஆண்கள் ஆசிய ஒசினியா சிபி கால்பந்து சாம்பியன்ஷிப்பில் 2 வீரர்கள் இந்தியாவை பெருமைப்படுத்தி உள்ளனர். அளவில் அவர்கள் 2022 ஆண்டு சிபிஎஸ் FI தடகள போட்டிகளில் 10 பதக்கங்களையும் கால்பந்தில் வெள்ளியையும் 2024 சிபிஎஸ் FI நீச்சல் மற்றும் தடகள தேசிய போட்டிகளில் 10 தங்கம், 9 வெள்ளி மற்றும் 14 வெண்கல பதக்கங்களையும் வென்றனர். அவர்களின் கால்பந்து அணி 2023 ஆண்டு கேலோ இந்திய பாரா விளையாட்டு போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்த மைல்கற்கள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இவரின் வழிகாட்டுதலின் கீழ் செரிஃபல் பார்சி விளையாட்டு சங்கத்தின் விளையாட்டுகளில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. தமிழ்நாடு செரிஃபல் பார்சி விளையாட்டு சங்கம் உலக அளவில் முன்மாதிரியாக திகழ்கிறது. தலைமை என்பது ஒரு நபரின் பார்வையை உயர்ந்த பாதைக்கு உயர்த்துவது.
ஒரு நபரின் செயல்திறனை உயர்ந்த தரத்திற்கு உயர்த்துவது என்பது போல் தன்னுடைய அரசியல் பணிகளை காட்டிலும் சமூக பணியில் நல்ல ஈடுபாடு ஏற்பட்டு ஆதரவற்ற குழந்தைகளின் மறுவாழ்வுக்காகவும் கிராமப்புற பெண்கள் மேம்பாட்டுக்காகவும் சமூகத்தால் ஒதுக்கப்படும் எய்ட்ஸ் நோயாளிகள், திருநங்கைகள், ஏழை குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் பல தொண்டுகளை செம்மையுடன் செயல்படுத்தி வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலக அணி மாநில துணை செயலாளரும் சேலம் மாநகராட்சி அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவருமான திருமதி சே. உமாராணி செல்வராஜ் அவர்களை எங்கள் கற்றல் கல்வி மேலாண்மை மைய விழாவிற்கு தலைமை விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது எம் கற்றல் கல்வி மேலாண்மை மையம்.